ஹாய் கேய்ஸ், நான் தான் உங்கள் வில்சோன் பேசுகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன கேம் ப்ளே பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா GTA San Andreas தாங்க ப்ளே பண்ண போகிறோம். அதில் வந்துட்டு புதுசாக ஒரு டியூக் பைக் கொண்டு வந்திருக்கான். அது என்ன ஏதுன்ட்டு பார்க்கலாம். இந்த வேர்ல்டுலேயோ டியூக் பைக் 250 நினைக்கிறேன் அதான் கொடுத்துருக்கானுங்க. ஆனால் நம்மளோட ஊரில் கிடையாது அந்த பைக்கு. பக்கத்து ஊர் கிராமத்துலேயோ அந்த பைக்கை விட்டுருக்கானுங்களாம். அது ஏன்டாண்டு கேட்டதுக்கு நம்மளோட ஊரில் வச்சு அவனை திருடிட்டு போய்த்துவானுங்களாம். அதான் கிராமத்தில் வச்சா எவனும் அசால்ட்டாக வர முடியாதான். ஏன்டா கிராமத்தில் இப்படி பைக்கு இருக்குமாண்டி எல்லாருக்கும் டவுட்டாங்க. அதனால் வந்துட்டு கிராமத்தில் வச்சுக்கானுலாம். ஆனால் நம்மளுக்கு அந்த தகவல் கிடச்சிச்சு. அதான் நம்ம இப்போ போய் பார்க்கலாம். டியூக் 50 இருக்கா இல்லையான்னு நம்ம பார்க்குறோம், எடுக்கிறோம். ஸோ நம்ம ஊரை விட்டு தள்ளி இருக்கிறதால நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃப்ளைட்டு ஏர்போர்ட் கண்டுபிடிச்சி ஃப்ளைட் எடுத்துகிட்டு போகணும். ஏர்போர்ட் எங்கடாக்கி ஆக்சுவலி அஞ்சாங்கைஸ் இருக்கு ஏர்போர்ட் அப்படி தான் நினைக்கேன். அஞ்சாய்க்கும். ஸோ ஏர்போர்ட்டுக்கு போவோங்க ஃபஸ்ட்டு. சரி வாங்க ஃபஸ்ட்டு கார் எடுப்போம். ஓகேங்க, நம்ம வந்துட்டு சரியான பிச்சைக்கார நிலைமையில் இருக்கோம். $64 தான் ஆயிருக்கு. அதுக்கு நம்மளுக்கு இவனும் கார் தர மாட்டேன்ட்டானுங்க. அதனால் போலீஸ் ஒருத்தன் போனால் அவனுக்கு 2 தட்டை தட்டிட்டியா இந்த கார் எடுத்துகிட்டு வந்துட்டேன் கேஸ். ஓகே, இப்போ இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்துட்டு கொண்டுலே முட்டாமல் நம்ம இப்போ வந்துட்டு ஏர்போர்ட்டு தான் போகிறோம். ஆனால் முட்டாமல் போகணும் கேஸ். அதுவும் போலீஸார காரண்டத்தால யார்ட்டையும் காட்டாமல் போகணும். ஏன்டா காட்டினா போலீஸ் கேஸில் நம்மளை உள்ளே தள்ளிடுவானுங்க. ஏண்டு வந்துட்டு போலீஸ்கார் இடத்துக்குள்ள நம்ம போகிறோம் அதான் சொல்கிறேன். சரி ஓகேங்க, இதாலேயே போவோம். இதால் போனால் டிராஃபிக்காக இருக்காது. அதில் போனால் நம்மளை முட்டி காரை டேமேஜ் பண்ணிடுவானுங்க. மறுவா நம்மளாம் புலம்பானுங்க. அதனால் நம்ம டிரைவர் டிரைவர் தண்டவாளத்தாலேயே போனோம்டா ஒரு டிராஃபிக்கும் இருக்காது. அதனால் அதில் வந்தேன். ஸோ இப்போ ரோடு வந்துட்டு ஏர்போர்ட்டும் கூட வந்துருச்சு. இப்போ வந்துட்டு ஏர்போர்ட்டுக்கு என்ட்ரன்ஸ் எங்கடா இருக்கி? என்ட்ரன்ஸ் எங்கே இருக்கியா? ஏங்க என்ட்ரன்ஸ் அதான்ட்டு தான் நினைக்கேன். நம்ம டேரெக்டாக முன்னுக்கு கொண்டு இருந்துச்சு அதான் என்ட்ரன்ஸ்ன்ட்டு நினைக்கேன். காரை ஐயோ கும்பலாக போட்டு தேட்டேங்க. நல்ல வேலை போலீஸ் கேஸாக மாட்டலை. சார் மன்னிச்சு விட்ருங்க சார், எனக்கு எதுக்கும் சம்மந்தம் கிடையாது சார். சிசிடிவியில் வாட்டு பிடிச்சிருவானுங்களோ. இதாங்க அந்த இடம். திறங்கடா டேய். என்னது ஃப்ளையிங் ஸ்கில் இல்லையா? டேய் திறந்தா தானடா ஃப்ளைட்டை ஓட்டி ஃப்ளையிங் ஸ்கில் எடுக்கிறதுக்கு. நீங்கள் ஃப்ளைட்டே தர மாட்டேன்ட்டீங்கன்னா நாங்கள் எப்படா ஃப்ளையிங் ஸ்கில் எடுக்கிறேன் தூசுப்பாலையில். சரி ஓகே, இதில் கரைய முடியாதே சார், விடுங்க சார். எங்கடா ஒருத்தனையும் காணும் இதுக்குள்ளே. இப்போ எப்படா எடுக்கிற? ஏங்க அது லொரி தானே? ஏங்க நிற்கா போகுது. அன்னைக்கு தெரிஞ்சு நிற்கண்டான்னு நினைக்கேன். போய் பார்க்கலாம். நிற்கிது ஃபாஸ்ட்டாக போடா. சம்பா சிவ சம்பா டே லொரியை கொடுத்துட்றா. நின்றுடுச்சு. நம்ம காலத்துக்கு போடாப்பா லூசுப்பாயில. லொரியை தாட ஒரு 5 நிமிஷம் வேலைக்கு மறுவா என்ன வேணுமா செஞ்சுக்க அவன் லொரியை. ஓடிய போய்த்தான் அவன். சரி ஓகே, இப்போ லொரியை வெட்டி எடுத்துட்டு அந்த இடத்துக்கு போயிட்டு அப்படி ஜம்பை போட்டுற வேண்டியதான். சரி பார்க்கலாம். பாவி அண்ணா ஓடுறாங்க. லொரி வானதா? சரி விடு, நான் வடத்தான் போடுறேன். உனக்கு வேணுமெண்டா இருறா தம்ப. சரி ஓகேங்க, இப்போ இதுக்குள்ளெல்லாம் போகிறோம். ஸோ பார்க்கலாம் ஈஸ், இதுக்குள்ளலாம் போவோம். ஃபஸ்ட்டு வந்துட்டு லொரிலாம் ஏறணும். நான் ஏறுவேன்னு என்னென்னு தெரிய மாட்டேங்குது. இல்லை தம்பி ஜம்பை போடுறாடே. ஐயோ லொரி பின்னுக்கு ஆயிடுச்சு. என்னடா தம்பியே ஸ்ட்ராங்கான ஆளாக இருப்பான் போல. லொரியே பின்னுக்கு தள்ளிட்டான். சரி ஓகே, நம்ம கொஞ்சம் நம்மளோட மூளையை யூஸ் பண்ணணும். ஜஸ்ட் இந்த கார் எடுத்துக்கு போய் இல்லை அந்த லொரிக்கு பக்கத்தில் வச்சுட்டு காருக்கு மேலே ஏறி லொரிக்கு மேலே ஏறி அப்படி ஒரு ஜம்பை போட்டுற வேண்டியதான். ஓகே, இது ஒரு இப்போ ஈஸியாக ஆகிக்குமெண்ட்டு நம்புகிறேன். டேய் நீ எப்படா வந்த? எதாலடா வந்த? எதால் வந்தாண்டே தெரிய மாட்டேங்குது. அவனை போட்டு தள்ளுவோம்டா பார்த்தேன். சரி விட்டேன் கேஸ். ஓகே, இதுக்கு மேலே அப்படியே ஏறுவோம். ஃபஸ்ட்டு ஏறிட்டு அப்படி அங்கே ஒரு ஜம்பு போட்டுற வேண்டியதான். ஓகே, குதிச்சுட்றா கைப்புள்ளன்ட்டு குதிச்சுட்டேன் கேஸ். நம்ம வந்துட்டு இப்போ இஞ்சால போயிட்டு இஞ்சால ஒரு ஜம்பு பண்ணியாச்சு. பாவி இதுக்குள்ளே வந்து மாட்டிக்கிட்டேனே. மாட்டிக்கினார். எஸ்கேப் ஆகியாச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ட்டு. சரி ஓகே, இது என்ன ஃப்ளைட்டு? இது ஃப்ளைட்டே எனக்கு ஓட்ட தெரியாடா. ஹெலிகாப்டர் இருந்தால் தாங்கலன்டா.
ஐயோ ஐயோ தேடி பார்க்கலாம் இங்கே ஹெலிகாப்டர் இருக்காண்டு. பாவி ஹெலிகாப்டர் இல்லையாடா, தேடி பார்ப்போம். ஏங்க ஹெலிகாப்டரை காணோம். நான் ஒழுங்காக தேடையும் இல்லை அந்த இடத்த. நம்ம ஃப்ளைட்டு எடுத்துகிட்டு போயிடுவோம், லேட் பண்ண வேணாம். நம்ம டியூக்கு ஒன்று தூக்கிட போகிறான். ஃப்ளைட் ஓட்ட தெரியாது இருந்தாலும் நம்ம ட்ரை ஒன்று பண்ணி பார்ப்போமே. ட்ரை பண்ணத்தானங்க வேணும். சரி ஓகே. என்னங்க ஃப்ளைட்டு பறக்குது? ஓ பறக்கத்தானே செய்யும். ஓகே. ஐயோ முட்டாமல் போடாடா. ஐயோ ஃப்ளைட்டு பற்றிக்கிச்சிங்க. ஐயையோ ஃப்ளைட்டு நிலமை இப்படி ஆகுமாட்டு நான் கடைசி வரைக்கும் எதிர்பார்க்கலையே. என்னடா கதவு இஞ்சால பக்கம் பறக்குது. பாவி ஃப்ளைட்டு கடைசியில் இப்படி ஆகிட்டு. சே இவ்வளோ பெரிய நிலைமையா கேஸ் ஃப்ளைட்டுக்கு. ஸோ சேட். டேய் ஹெலிகாப்டர் எங்கடா வச்சுருக்கீங்க? ஏங்க ஹெலிகாப்டர் ஒரு வழியாக கிடச்சிருச்சு. ஹெலிகாப்டர் எனக்கு ஓரளவு ஓட தெரியும். ஓரளவு தான் கேஸ், ஓரளவு. சரி ஓகே. அந்த டியூக் இருக்கிற இடத்த பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. எங்கடா இருக்கோம்? எங்கே இருக்கும்? சரி ஓகே. அந்த கிராமத்தில் இருக்கி மேப்பை நான் வச்சுட்டேன். இப்போ போகலாம் ஹெலிகாப்டர் எடுத்துகிட்டு. அந்த கிராமத்தில் எக்ஸாக்டாக எங்கே இருக்கேன்னு தெரியாது. அந்த கிராமத்தில் இருக்கேன்னு நம்மளுக்கு தகவல் கிடச்சிச்சு. சரி போய் பார்ப்போம். இந்த ஹெலிகாப்டர் வேறு ஓட்டுற பெருந்தலைவலியாக இருக்க போதே. சரி ஓகே ஓகே. இதெல்லாம் போகணுமா? நான் கண்ட்ரோல்லாம் கொஞ்சம் ஸ்மூத்தாகி கைஸ். சரி ஓகே போவோம். பாவி என்னடா இது ஹெலிகாப்டர் இப்படி பேக் சைட்டை காட்டுதே. சரி ஓகே இப்படியே போவோம். நம்மளுக்கேன் வம்ப. சரி ஓகே. இதே முட்டாமல் போகணுங்க. முக்கினா பற்றிக்குது. ஓகே அப்படியே போவோம். அப்படியே போயிடுவோங்க. அந்த இடத்துல அப்படியே போயிடணும் கேஸ். இடம் வந்துருச்சு கேஸ். இடத்தான் இருக்கியே. இடத்தங்க லேண்ட் பண்ண இடம் இருக்காடா? அது வேறு இருக்கான்னு தெரியலையே. கிராம மண்டலத்தில் சின்ன இடமா இருக்கும். அதனால் லேண்ட் பண்ண எங்கே இருக்கும்னு தெரியலையே. பார்க்கலாம். லேண்ட் எங்கடா பண்ணுறேன் நான்? ஓகே ஒரு வயல் வெளிமாய் ஒரு இடம் இருக்குது. இடத்தையே லேண்ட் பண்ணிட வேண்டியதான். அங்கே போய்ட்டு லேண்ட் பண்ணிடுவோம். முட்டாமல் லேண்ட் பண்ணணும். இப்படி லேண்ட் பண்ணிட வேண்டிய. அடப்பாய் முட்டிடுச்சிங்க. சரி விடுங்க பார்ப்போம். லேண்ட் பண்ணிட்டு நம்ம இப்போ அந்த பைக்கை தான் தேடணும். அதுக்கு ஏதாவது கார் ஏதாவது கிடச்சிட்டா ஒரு சூப்பராக இருக்கும். ஏங்க அது டிராக்டர் தானே? ஓகே அந்த மிஷின் எடுத்துகிட்டு நம்ம போயிட வேண்டியதுதான். இந்த மிஷினை கண்டது காலையில் வச்சு இரவையில் மாலையிலையோ இரவுங்கிற பாருங்க மாலையிலையோ நம்மளுக்கு ஒரு மிஷின் கிடச்சிச்சு. அதை ஓட்டுறது பொண்ணு ஒரு பொம்பளை போடியாங்கிட்டியா. மிஷினை எடுத்துகிட்டா நம்ம இப்போ வந்துட்டு அந்த பைக்கை தான் தேட போகிறோம். என்னடா இது என்னது? அது பின்னிக்கிற ஏதோ ஒன்று பூட்டி வச்சிக்கானே. சரி விடுங்க. இந்த பைக் எடுத்துகிட்டு இப்போ அந்த நம்ம இந்த பைக்குங்கிற பாருங்களேன். இந்த மிஷினை எடுத்துகிட்டு இப்போ நம்ம பைக்கை தான் தேட போகிறோம். தேடுவோம். பாவி என்னடா இது இப்படி ஓடுது? இதை வச்சு எங்கடா தேடுறேன் நான்? இதை மாதிரி இன்னொருத்தன் ஓடுறான். சரி ஓகே அவன் ஓடட்டும். நம்ம தேடுவோம். ஓகே எப்பட்றா இப்போ என் பைக்கை கண்டுபிடிக்கிறேன் நான்? கண்டுபிடிச்சா நைஸாக தூக்கிட்டு ஓடிடுவேன். ஏங்க இவன் டிராக்டர் ஓடுறத பாருங்களேன். காமெடி ஆகிக்கலாங்க. சரி ஓகே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அந்த வீடியோக்கு லைக்கை போட்டுருங்கப்பா. ஓகே பாவிய இதுக்கு மேலே டிராக்டரை ஓடி வேலையே இல்லைங்க. நல்லா ஒரு இடத்த பார்த்து பார்க் பண்ணிவிட்டு நம்ம நடந்தே தேடுவோம். எங்கே வச்சிக்கேன் அண்ணன் ஒருத்தன் நிற்கான். கிட்ட போய் கேட்போம். எங்கடா ஆக்கி பைக்கே? டியூக் பைக்குன்னு வந்திக்காமே. பாருங்களேன் நம்மளோட பேச்சை மதிக்காமல் போகிறான்டா. ஓகே இடத்த பார்க்க பண்ணிட்டியா நம்ம இப்போதைக்கு டியூக் பைக்கை தேட ஆரம்பிப்போம். நடந்தே தேடுவோம். ஓகே இது வேறு பார்க் பண்ணுறதே பெரிய பிரச்சனையாக்கே. ஓகே இப்படி பார்க் பண்ணிட வேண்டியதான். ஓகே இப்போ டியூக் பைக்கை நடந்தே தேடுவோம். எங்கே இருக்கோண்டே தெரிய மாட்டேங்குதே. டேய் அந்த பைக்கை தந்தீங்கிட்ட ஒரே ஓட்டமாக ஓடிடுவேண்டா அந்த கிராமத்தில். சே என்னங்க இது? இதுக்குள்ளே இருக்க வாய்ப்பு இல்லை. பார்க்கலாம். ஓகே இந்த ஜன்னலுக்குள்ள என்னடா இருக்கு? எங்கே டியூக் பைக் தானே அது? ஆமாங்க டியூக் பைக் தான். பாவி இதுக்குள்ளே வச்சுருக்கீங்களாடா? சந்தேகமே வராத அளவுக்கு வச்சுக்கானுங்க பாருங்களேன். என்ன அறிவாளிடா நீங்கள். இங்கே அறிவாளி என்ன என்கிட்ட காட்டிட்டீங்கடா டேய். சரி ஓகே இதுக்குள்ளே போய்ட்டு பைக் எடுத்துகிட்டு வந்துடுவோம். ஏங்க எப்படி இருக்கு பாருங்களேன். ஏறி இருந்து பார்ப்போம். வாவ் வாவ் வா வா வாவ் பாவ் வா வா வாவ். சரி ஓகே இப்போ வெளியில் எடுத்துருவோம். பாவி ஆரம்பத்துலேயே ட்ரிஃப்டே. சரி ஓகே
இப்போ பார்க்கலாம். ஓகே, செம்மையாக இருக்கீங்க பைக்கு, வெறித்தனம். ஓகே, இந்த பைக்கை இப்போ இரவாகவே நம்ம வீட்டுக்கு எடுத்துக்கு போயிடுவோம். எப்படி சவுண்டெல்லாம் சும்மா வேறு தனமாக இருக்குது. உங்களுக்கு சவுண்டு வேணும் மட்டும் நான் காட்டுறேன், நீங்கள் கடைசியாக காட்டுறேங்க சவுண்டு. நம்ம வீட்டுக்கு தான் போகணும். வந்துட்டு எதால் போகலாமன்ட்டு பார்க்க, ஈஸியாக போகணும், எவன்ட கண்ணிலே மாட்டாமல். அதான் பார்க்க. இந்த டியூக்கு நாளைக்கோ நாளை மறுநாள் நினைக்க நம்ம ஊரில் லான்ச் பண்ணிடுவானுங்க. நம்ம இப்போ எடுக்கணுமன்றதெல்லாம் எடுத்துட்டோம். சரி, ஓகே, வீட்டுக்கு போயிடுவோம் கேஸ், இந்த டியூக் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு. ஓகே, அட பாவி, ஆரம்பத்துலேயே முட்டி கீழே விழுந்துட்டியேடா. ஓகே, இங்கே ஒரு வழியாக வீட்டுக்கு எடுத்துக்கு வந்துட்டேன். சரி, ஓகே, சாரி கேஸ், நான் டியூக்கோட சத்தத்தை ரெக்கார்ட் பண்ணால் நான் ரெக்கார்டாகவே ஆகலை கேஸ், வெரி சாரி. ஆனால் நல்லா பார்த்தீங்களா எப்படி கிரீதுண்டு. வாவ் 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 வாவ். சரி, ஓகே, செம்மையாக இருக்கு. ஓகே, வாவ், எப்படி இதாக இருக்கு பாருங்களேன் கேஸ், செம்மையாக இருக்குல்ல இந்த டியூக் பைக்கு. இதை ஸ்னைப்பரால் பார்க்கலாம். ஓகே, எடுத்தாச்சு, பார்ப்போம். இதை டீட்டெயிலிங்கே பார்ப்போம் எந்த அளவுக்கு கொடுத்திக்காண்டு. ஓகே, டயரு அந்த இதெல்லாம் நல்லா தான் இருக்கு, சொக்கட்டெல்லாம். வாவ், இன்ஜின் பார்ட்லாம் அப்படியே டீட்டெயிலிங்காக கொடுத்திக்கானுங்க கைஸ். ஓகே, ஜிடிஏ சேனல் அட்ரஸை பொறுத்த வரைக்கும் டீட்டெயிலிங் நல்லா கொடுத்துருக்கானுங்க. ஓகே, இஞ்சால பார்க்கலாம். இஞ்சால டீட்டெயிலிங் செம்மையாக இருக்கு கைஸ். ஓகே, அந்த 250 சிசிங்கிறதே செம்மையாக கொடுத்திக்கானுங்க. ஓகே, அவ்வளோதான் கேஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக்கே பண்ணி விட்ருங்கப்பா. அப்படியே இதே மாதிரி வீடியோ பார்க்கலே நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்கப்பா. பாய் மக்களே, பாய்.